Hi, hello friends, welcome back to Media Talks. Now, unga Maunika. Big Boss season 8 la first elimination ஆக்ட்ரஸ் சாஞ்சனா வந்து வெளியேறிட்டாங்க. ஸோ 24 hours எலிமினேஷன் நம்ம வந்து பொய்யா இருக்கும் நம்ம எதிர்பார்த்தோம். அது ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி எலிமினேஷன் நடந்துருச்சு. ப்ரீவியஸ் வீடியோலே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க எலிமினேஷன் ஆகிட்டாங்க. பட் இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம எலிமினேட் ஆகாமல் இருக்குது 24 hours நம்ம எலிமினேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஸோ உங்களை பற்றி நீங்கள் ஏன் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக்ல நீங்களே வந்து உங்களுக்காக பேசுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அங்கே இருக்க கண்டஸ்டன்ஸ் எல்லாமே டிசைட் பண்ணி வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது வந்து பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க் கிடையாது. ஸோ இவங்களாவே இவங்களை வந்து ஈஸியாக என்டர்டைனிங்காக வந்து வச்சுக்கிறாங்க. ஸோ வந்து நம்ம ஏன் இங்கே இருக்கணும் எதுக்காகன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பேசிக்கிறாங்க. அப்படி பேசும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்கிறாங்க. நம்ம தர்ஷக் குப்தா பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் 1 வீக்குக்கான ட்ரெஸ்ஸஸ். ஸோ அதெல்லாமே நான் போட்டு அப்படியே அழகு பார்க்கணும், அதாவது எல்லாருக்குமே காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. ஒரு ஃபன்னியாகவும் சொன்னாங்க, ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி சொன்னாங்க. அந்த இடத்துல நம்ம சஞ்சனா பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டிசிஷன் நாங்கள் எடுத்தோம் இல்லையா, கேர்ள்ஸ்க்கு இந்த ரூம் பாய்ஸ்க்கு அந்த ரூம் சொல்லி செப்பரேஷன் பண்ணோம். நாங்கள் பாய்ஸ்க்கு ட்ரம்ப் கார்டு நாங்கள் அக்செப்ட் பண்ணோம் இல்லையா, அதுக்காக இந்த இடத்துல பாய்ஸ் தானே ஓட் பண்ணக்கூடாது, நீங்கள் நாமினேட் பண்ணக்கூடாது. கேர்ள்ஸை நீங்கள் நாமினேட் பண்ணாலே நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன நாமினேட் பண்ணுங்கள், நானே வெளியில் போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இது வந்து எடுத்து வச்சாங்க. இந்த நான் இந்த வாரமே நான் வெளியில் போகிறதுக்கும் நான் வந்து ஏன்னா நான் வந்து அதில் நானும் ஒரு ஆளாக இருந்து டிசைட் பண்ணுற இடத்துல ஸோ அதனால் நான் வந்து வெளியில் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதே மாதிரி வந்து வெளியில் போயிட்டாங்க. அப்படி சொன்னதுக்கும் வெளியில் போனதுக்கும் சம்மந்தம் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து அவங்க நாமினேட் பண்ணாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆள் அப்படிங்கிறப்ப அவங்க வந்து வெளியில் போகிற மாதிரி வந்து ஆயிடுச்சு. பட் எனிவேஸ் அவங்க வெளியில் வந்துட்டாங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒயில்ட் கார்டு எண்டில் வருவாங்க. பட் இது வந்து அன்ஃபேர் தான். ஏன்னா 24 hours நம்மள எதுவுமே டிசைட் பண்ண முடியாது. ஒருத்தர் பற்றி இன்ட்ரடக்ஷன் கூட பேசிக்க முடியாது. அந்த கேப்பில் நாமினேஷன்ங்கிறது முழுக்க அன்ஃபேர் தான். ஸோ ஏன் அப்படி பண்ணுறாங்க நமக்கு தெரியல. ஸோ இந்த அது மட்டும் இல்லாமல் அந்த டிசிஷன் எடுத்ததும் அவங்களோட முடிவு கிடையாது, எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான். முடியாதுன்னு சொன்னாலும் பிக் பாஸ் வந்து அவங்க கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி தான் அந்த ஆன்சர் வந்து அவங்களோட வாயிலேருந்து பிடுங்கினாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இது எல்லாமே ஒரு கேம், பார்ட் ஆஃப் கேம். நம்ம பிக் பாஸ் ஆரம்பத்துலேருந்தே வந்து ஒரு கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கான முடிவுகள் தான் இது எல்லாமே. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிசைட் பண்ண ரூல்லாம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் சைட்லேருந்து சாஞ்சனா தான் போய் கன்ஃபெஷன் ரூமில் வந்து சொல்கிறாங்க கேர்ள்ஸோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பாய்ஸோட ரூல்ஸை பார்த்தீங்கன்னா இவன் முத்துக்குமரன் இருக்கார் இல்லையா, அவர் தான் போய் கன்ஃபெஷன் ரூமில் போய் சொல்கிறாங்க எங்களோட ரூல்ஸ் இதுதான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க ரூல்ஸ் என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.